Hello everyone. Complex number நம்ம இப்போ triangle inequality பார்க்க போகிறோம். ஸோ triangle inequality பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடுவோம். அது எல்லாமே triangle inequalityக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துப்போம். லெட் z is equal to a plus ibன்னு எடுப்போம். நம்ம இப்போ நம்பர்ஸில் எடுத்துப்போம். நான் வந்து 3 plus 4iன்னு எடுக்கிறேன். இதில் ரியல் பார்ட் ஆஃப் z என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3. imaginary part of z வந்து 4. ஸோ இதோடைய கான்ஜுகேட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் இசட்டும் பார்த்துக்குவோம். மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மீன்ஸ் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 16, so square root of 25. Modulus of z equal to 5 ன்னு கொண்டு போகலாம். Modulus of z is equal to 5 or squaring both sides. Modulus of z square is equal to 25 ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 3 plus 4i. காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 plus 4i. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் 3 minus 4i. ஸோ இதில் ரியல் பார்ட் ஆஃப் z வந்து 3 அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து 4. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இதுலேருந்து கொடுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் த மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென், சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே உல்டா பண்ணி எழுதிக்கலாம். உல்டா இந்த சென்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். Real part of z and imaginary part of z is always lesser than or equal to modulus of z. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. அண்ட் தென் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் வச்சுருக்கிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 plus 3 is 6. இது ரெண்டும் கட் ஆகிடும். 3 plus 4i plus 3 minus 4i plus 4i and minus 4i கட் ஆகிடுச்சு அப்படின்னா z plus z bar வந்து நமக்கு 2 times 3 வருது. 3ன்றது ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ z plus z bar is equal to 2 times ரியல் பார்ட் ஆஃப் zன்னு அதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது 3 plus 4i 3 plus 4i minus of அதோடைய கான்ஜுகேட் 3 minus 4i. So 3 plus 4i minus 3 plus 4i. So plus 3 and minus 3 cancel ஆகிடும். இது 2 times 4i or 2 times i4. ஸோ அது 4ன்றது imaginary part of z minus z bar. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 3 plus 4i times 3 minus 4i. a plus ib a minus ib வந்து a square plus b square, plus b square. ஸோ இது 9 plus 16 25. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 25ன்றது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரில் பார்த்துருக்கோம். ஸோ z பார் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயும் நம்ம z is equal to a plus ibன்னு எடுத்தீங்கன்னா எடுத்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், தென் z bar is equal to a minus ib. ஸோ இதுலேருந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் z
is equal to modulus of z bar. Conjugate உடைய மாடுலஸும் நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸும் சேம் தான். அண்ட் தென் இன்கேஸ் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டுக்கு அகைன் கான்ஜுகேட் எடுத்தோம்னா ஸோ ஏ ப்ளஸ் ஐபி, ஸோ நமக்கு மறுபடியும் இசட் பார் த ஹோல் பார் இசட்னு கிடைக்கும். ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் அப்ளை ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ். மாடுலஸ் ஆஃப் செட் ஸ்கொயர் வந்து z z பார்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் செட் பார் த ஹோல் பார் இஸ் அகைன் இசட்னு மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஆர் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு வருவோம். கொஷின் வந்து மோஸ்ட்லி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ். State and prove triangle inequality. State and prove triangle inequality. So proof வந்து state and prove triangle inequality. So let z1 and z1 and z2 be any two non-zero complex numbers. Non-zero complex numbers. Any two non-zero complex numbers. We have modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது நீங்கள் டயக்ராமில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டயக்ராம் வந்து நாட் நெசசரி. இது வந்து modulus of z1 and this is modulus of z2. இது a, take this as b and this as c. ஒரு பர்சன் ஏலேருந்து சிக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ ஏலேருந்து பி அண்ட் தென் பிலேருந்து சி ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி ஏசி இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏபி டு ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2, இந்த மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 டெஃபினெட்லி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஒத்து போகும். இன்கேஸ் பின்ற பிளேஸ் வந்து ஏசின்ற லைனில் இருந்தால் இட் மே பி ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரூஃபுக்கு வருவோம். மாடுலஸ் ஆஃப் டேக் ஆர் யூஸிங் பெட்டர் டேக் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா z z பார். Modulus of z1 plus z2 the whole square, that means modulus of z square என்றது z1 bar, z bar. So conjugate வந்து additionக்கு split பண்ணி கொடுத்துருங்க. z1 plus z2, z1 conjugate plus z2 conjugate. Normal multiplication z1 bar and then z2 bar. அதுக்கு அடுத்தது z1 bar. பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு z1 bar z2ன்னு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது z2 bar. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டுடைய ப்ராடக்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இங்கே மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர், இது z1 z2 பார். இந்த z1 பார் z2 வந்து நான் z2 பார் த ஹோல் பார்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ z2 பார் த ஹோல் பார்ன்றது z2 தான். தென்
z bar ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் வந்து கான்ஜுகேட்டுடைய ப்ராடக்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், இங்கே மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 பார். இதை வந்து நம்ம z1 z2 பார் the whole bar அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த ரெண்டு இதுவும் காமனாக ஒரே கான்ஜுகேட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ z1 பார் z2 பார் the whole bar, that is z1 z2 பார் the whole bar மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணால் நமக்கு 2 ரியல் பார்ட் ஆஃப் z நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர், this is 2 ரியல் பார்ட் ஆஃப், இங்கே zன்றது z1 z2 பார். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணால் 2 ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர். ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்வேஸ் த ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் real part of z or imaginary part of z is less than or equal to modulus of z. So இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸோ less than or equal to 2 modulus of அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 bar modulus. ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடுங்க. modulus of z1 square plus modulus of z2 square. ஸோ இப்போ ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் மீன்ஸ் அதுவும் லெஸர் சிம்பிள் தான் மீன் ஆகும். modulus of z1 square 2 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருங்க மாடுலஸ்க்கு. modulus of z1 modulus of z2 bar modulus of z2 square. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டுடைய மாடுலஸ் சேம் தான். ஸோ modulus of z1 square 2 modulus of z1 modulus of z2 modulus of z2 square. ஸோ இது வந்து a square plus 2ab plus b square அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது a square plus 2ab plus b square. ஸோ இது a plus b the whole square ஃபார்முலா கொண்டு போகலாம். a plus b the whole square, a plus b the whole square. லெஃப்ட் சைடு நம்ம modulus of z1 plus z2 the whole square ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எனக்கு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இந்த இடத்துல மேபி இங்கே லெஸர் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் கொண்டு வந்துடுங்க ஃபைனலி. ஸோ லெஸர் than ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ ஹென்ஸ் த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி proved. Thank you.